ராகுலுடன் மாணவர் பேரவைத் தலைவர் கனய்யாகுமார் திடீரென சந்தித்து ஆலோசனை நடத்தினார். டில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நடந்த பயங்கரவாதி அப்சல் குரு நினைவு தின நிகழ்ச்சியில் இந்தியாவுக்கு எதிராக கோஷமிட்டதாக எழுந்த குற்றச்சாட்டில் மாணவர் பேரவைத் தலைவர் கனய்யாகுமார் கைதானார். தேச விரோத குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட அவர் நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்த பிறகு பிரதமர் மோடியையும் RSS-ஐயும் கடுமையாக சாடி பேசி வருகிறார். இந்நிலையில் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் வீட்டுக்கு மாணவர் பிரதிநிதிகள் 5 பேருடன் கனய்யாகுமார் சென்றார். ராகுலுடன் 1 மணி நேரம் அவர்கள் ஆலோசனை நடத்தினர். அவர்கள் என்ன பேசினார்கள் என்ற விவரம் வெளியாகவில்லை. பாரதிய ஜனதாவுக்கு எதிரான அரசியலை தீவிரப்படுத்துவதில் ராகுல் முனைப்பு காட்டி வரும் நிலையில் கனய்யாகுமார் உடனான சந்திப்பு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் மாணவர் அமைப்பான அகில இந்திய மாணவர் பேரவையில் உறுப்பினராக இருக்கும் கனய்யாகுமாரை இடதுசாரி கட்சிகளும் தங்களது தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்த வியூகம் வகுத்துள்ளன.